ஒரு பொருள் சுற்றுவட்ட பாதையில் இருக்க ஈர்ப்பு விசை மற்றும் சாய்ட்வேஸ் மோஷன் நெடுக்குப் போக்கு சமநிலையில் இருக்க வேண்டும். இதை எளிதாக புரிந்து கொள்ள நீங்கள் ஒரு பந்தை நேராக வீசினால் அது கீழே விழும். கிராவிட்டி காரணமாக நீங்கள் அதை கொஞ்சம் வேகமாக வீசினால் அது இன்னும் தூரம் சென்று விழும். ஆனால் நீங்கள் மிகவும் வேகமாக வீசினால் அது விழுவதற்கு முன்பு பூமியின் வளைவுடன் சேர்ந்து சுற்றத் தொடங்கும். இதுவே செயற்கைக்கோள் எப்படி வேலை செய்யும் என்பதை காட்டுகிறது. செயற்கைக்கோள்களும் நிலவுகளும் கோள்களும் அவை சுற்றும் பொருளின் ஈர்ப்பு விசையின் காரணமாக விழும் நிலையில் இருந்தாலும் அவை போய்கொண்டிருக்கும் வேகத்தால் விழாமல் தொடர்ந்து சுற்றிக் கொண்டே இருக்கும். செயற்கைக்கோள்கள் இந்த சமநிலையை அடைய ராக்கெட்டுகள் மூலம் உயரத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றன. பின்னர் ஒரு தள்ளுதல் கொடுத்து நெடுக்காக இயக்கப்படும். குறைந்த வேகத்தில் செல்லும் ஒரு செயற்கைக்கோள் பூமியில் விழும். அதிக வேகத்தில் சென்றால் அது பூமியின் ஈர்ப்பு விசையை மீறிச் செல்லும். ஆனால் சரியான வேகத்தில் செலுத்தினால் அது சுற்றுவட்ட பாதையில் பயணிக்கும். இதுதான் ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்த சர்வதேச ஈர்ப்பு விசை ஆகும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.